Hello all, welcome to SPAARKZ Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஐசி இன்ஜின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் சப் டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ். ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸில் ஆட்டோ சைக்கிள்ஸ், டீசல் சைக்கிள் அண்ட் டியூல் சைக்கிள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Trb Polytechnic EEE மெக்கானிக்கல் சிவில் சிஎஸ்சிக்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 டேஸுக்கு மெகா ஸ்பெஷல் ஆஃபரோடு அவைலபிளாக இருக்கும். வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் இன்ஜினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஹீட் இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் ரன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் ஆர் டீசல் யூஸ் பண்ணுறோம். இந்த பெட்ரோலும் டீசலும் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு போகுது, இன்ஜினில் வந்து கம்பஷன் நடக்குது. கம்பஷனுங்கிறது ஒரு பர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த கம்பஷன் ப்ராசஸில் ஹீட்டு வந்து நிறையா ஹீட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஹீட்டு தான் ஃபைனலாக நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகி வெஹிக்கிளை வந்து ரன் பண்ண வைக்கிது. ஓவரால் ஹீட் இன்ஜினில் என்ன நடக்குதுன்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹீட்டு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் ஹீட் இன்ஜின்ஸ். ஹீட் இன்ஜின் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ், செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் வந்து பர்னிங் ப்ராசஸ் கம்பஷன் சேம்பருக்கு உள்ளே நடக்குது. அதே எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் வந்து பர்னிங் ப்ராசஸ் வந்து வெளியே நடக்குது. அதனால் இது எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின்ஸ். அதே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமொபைல்ஸ். ஹீட் இன்ஜினை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். இதை எதை பேஸ் பண்ணினா பேஸ்ட் ஆன் தி கம்பஷன் ப்ராசஸ். ஸோ கம்பஷன் ப்ராசஸ் வந்து அந்த சிலிண்டருக்கு உள்ளே நடந்ததுன்னா அது வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். அதே கம்பஷன் சிலிண்டருக்கு வெளியே நடந்ததுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். ஃபர்தராக இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தி மெக்கானிசம்ஸ் 2 விதமாக பிரிக்கிறோம். ரோட்டரி மெக்கானிசம்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மெக்கானிசம்ஸ். ஸோ ரோட்டரி மெக்கானிசம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேஸ் டர்பைன் இருக்குது, வேங்கல் இன்ஜின்ஸ். தென் ரெசிப்ரோகேட்டிங் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா கேசலின் டைப் இன்ஜின்ஸ், தென் டீசல் இன்ஜின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட கிளாசிஃபிகேஷன்ஸ். அதே எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீம் இன்ஜினும் ஸ்டெர்லிங் இன்ஜினும் யூஸ் பண்ணுறாங்க. ரோட்டரி மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீம் டர்பைனும் க்ளோஸ் சைக்கிள் கேஸ் டர்பைனையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹீட் இன்ஜினோட கிளாசிஃபிகேஷன்ஸ். இந்த டயக்ராமில் ரோட்டரி இன்ஜினோட ஒர்க்கிங்கும் ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினோட ஒர்க்கிங்கும் பார்க்கலாம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஐசி இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ஐசி இன்ஜினில் மெயினாக சிலிண்டர், தென் பிஸ்டன், கனெக்டிங் ராட், அதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட். இது 4 வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு. ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே தான் இந்த பிஸ்டன் வந்து மூவ் பண்ணும். அது எப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸ், மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டுருக்கும். தென் கனெக்டிங் ராட் வந்து பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணும். இது வந்து ஸ்மால் எண்ட் ஆஃப் தி கனெக்டிங் ராட், இது வந்து பிக் எண்டுன்னு சொல்லுவோம். பிக் எண்ட் ஆஃப் தி கனெக்டிங் ராட். ஸோ இதுதான் உங்களோட கிராங்க் ஷாஃப்ட். ஓகே, ஸோ இந்த கனெக்டிங் ராடோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை வந்து ரோட்டரி மோஷனை கன்வெர்ட் பண்ணுறது தான் கனெக்டிங் ராடோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இது தவிர வேறு என்ன இருக்குன்னா இந்த ஏரியா பாருங்கள், இதுதான் கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் ஆக்சுவலாக அந்த ஃபியூனும் ஏரும் வந்து பர்ன் ஆகுது. ஸோ பர்ன் ஆகுறது கம்பஷன் நடக்குது. கம்பஷனால் என்ன ஆகும், உங்களுக்கு ஹை ப்ரெஷர் எனர்ஜி க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் எனர்ஜினால தான் பிஸ்டன் வந்து கீழே வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டேக் மேனிஃபோல்டு இருக்கும், அப்புறம் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. இன்டேக் மேனிஃபோல்டு எதுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான ஏர்ஃபில் மிக்சர் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சேனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் இந்த இன்டேக் ஏரும் ஃபியூலும் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. அதே மாதிரி இந்த கம்பஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்ன்ட் கேஸ் எல்லாம் வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு
ஒரு காமன் மேனிஃபோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. ஸோ இது வழியாக தான் இந்த பேர்ன்ட் கேஸ் வந்து வெளியே போகும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேல்வ் மெக்கானிசம்ஸ் இருக்கும். இன்டேக் வேல்வ் அண்ட் எக்ஸாஸ்ட் வேல்வ் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வேல்வு, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டேக் வேல்வ். ஸோ இதுதான் மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஓகே, ஐசி இன்ஜினோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் டெட் சென்டர்ஸ், தென் பாட்டம் டெட் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்னா என்னென்னு பார்க்குறோம், அண்ட் கிளியரன்ஸ் வால்யூம்ஸ், போர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெட் சென்டரை பற்றி பார்க்கலாம். ஐசி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெட் சென்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் டெட் சென்டர் இந்த பாயிண்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெட் சென்டர்ஸ். ஸோ இது எதை குறிக்குதுன்னா அந்த லிமிட்டை சொல்லுது, பிஸ்டனோட மூவ்மெண்ட்டோட லிமிட் வந்து சொல்கிறது தான் அந்த டெட் சென்டர்ஸ். ஸோ பிஸ்டன் வந்து இனிஷியலி கீழே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே நோக்கி போகும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் மேலே போகும். ஓகே, ஸோ அந்த லிமிட் பாயிண்ட் இருக்குல்ல, மேக்ஸிமம் அப்பர் பாயிண்ட், அதுதான் டாப் டெட் சென்டர்ஸ். அதே மாதிரி கீழே வரும்போது பிஸ்டனு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் பிஸ்டன் வந்து கீழே வரும், அந்த பாயிண்ட் வந்து பாட்டம் டெட் சென்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ டாப் டெட் சென்டர்ஸ் அண்ட் தி பாட்டம் டெட் சென்டர், இது வந்து எதுனா அந்த லிமிட் ஆஃப் தி பிஸ்டன் மூவ்மெண்ட். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். டாப் டெட் சென்டருக்கும் பாட்டம் டெட் சென்டருக்கும் உள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் the total distance traveled by the piston is known as stroke. Then போருங்கிறது அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் தான் நம்ம போர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தென் வால்யூம். ஸோ டோட்டல் சிலிண்டரோட வால்யூம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சிலிண்டரோட வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஏரியா இன்ட்டு லென்த்து. இந்த சிலிண்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் விஎஸ் ப்ளஸ் இன்னொரு வால்யூம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது வால்யூம் டியூ டு த பிஸ்டன் மூவ்மெண்ட். இந்த பிஸ்டன் மூவ் ஆகுது பாருங்கள், பிஸ்டன் வந்து கீழேருந்து மேலே போகும்போது, கீழேருந்து மேலே போகுதுங்க இல்லையா, ஆர் மேலேருந்து கீழே வரும்போது இந்த பிஸ்டன்னால் உண்டாகிறத வால்யூம் தான் ஸ்ட்ரோக் வால்யூம்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம்ஸ். அதை தவிர அடிஷ்னலாக வால்யூம் இருக்கும். இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கும் சிலிண்டர் ஹெட்டுக்கும் உள்ள நடுவில் இருக்க இந்த வால்யூம் தான் நம்மளோட கிளியரன்ஸ் வால்யூம் சொல்கிறோம். ஸோ டோட்டல் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம்ஸ் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம்ஸ். ஸோ இதுதான் டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர்ஸ். ஐசி இன்ஜினோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஐசி இன்ஜினோட ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிஸ்டன் மூவ்மெண்ட். இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல மொத்தம் 4 ஸ்டேஜாக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டேக் ஸ்ட்ரோக் இல்லைன்னா இன்டேக்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஆர் கம்ப்ரஷன்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆர் கம்பஷன் ஸ்ட்ரோக். ஃபோர்த் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இந்த இன்டேக் ஸ்ட்ரோக்கில் என்னென்ன இருக்குதுன்னா இனிஷியலாக இந்த பிஸ்டனை வந்து டிடிசியில் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். டிடிசிங்கிறது டாப் டெட் சென்டர் டிடிசி, கீழே வந்து உங்களுக்கு பிடிசி. ஓகே, ஸோ பிஸ்டன் வந்து மேலே டிடிசியில் இருக்குது, டிடிசியிலேருந்து கீழே நோக்கி மூவ் ஆகுது, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இங்கே இன்டேக் வேல்வ் இருக்குது பாருங்கள், இந்த இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆயிரும். இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகுது, அதனால் இங்கே ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஏன்னா பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகுது, அதனால் நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி கார்பரேட்டர்லேருந்து மிக்ஸ் ஆகி இந்த இன்டேக் மேனிஃபோல்டு வழியாக கம்பஷன் சேம்பருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகே, இந்த ஸ்டேஜ் தான் இன்டேக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் ஆர் இன்டேக் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகும்னா டில் த பிஸ்டன் ரீச்சஸ் தி பிடிசி. ஸோ பிடிசி இந்த பிஸ்டன் வந்து பிடிசியை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்ட்ரோக் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ அது வரைக்கும் இதை என்ன சொல்லுவோம்னா இன்டேக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஒன்ஸ் பிஸ்டன் வந்து பிடிசியை ரீச் ஆகிடுச்சுன்னா பிஸ்டன் அகைன் அதுக்கப்புறம் பிடிசி ரீச் ஆனதுக்கப்புறம் அகைன் மேலே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறோம்னா கம்ப்ரஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். பிடிசி இங்கே வந்து டிடிசி. ஓகே, ஸோ பிடிசிலேருந்து கீழேருந்து மேலே போகும்போது என்ன ஆகுது, இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இன்டேக் வேல்வ் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் உள்ளே இருக்கிற அந்த ஏர்ஃபில் மிக்சரை வந்து
வெளியே போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த உள்ளே இருக்க மிக்சர் வந்து கம்ப்ரெஷனில் வந்து கம்ப்ரெஸ் ஆயிரும், அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதே சமயம் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கம்ப்ரெஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்ரெஷன் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா இன்டேக் வால்வு க்ளோஸில் இருக்குது, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வும் க்ளோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஸ்ட்ரோக்கு. இது எப்போ நடக்குதுன்னா ஒன்ஸ் இந்த பிஸ்டன் வந்து இந்த கம்ப்ரெஷன் எண்ட் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்சதுன்னா, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் எப்போ முடியுதோ when the piston has reached the TDC ரீச் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் வந்து எண்ட் ஆகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த எண்ட் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து இங்கே இந்த ஸ்பார்க் பிளக் இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்பார்க் பிளக். இந்த ஸ்பார்க் பிளக் வந்து மெயினாக பெட்ரோல் இன்ஜினில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பெட்ரோல் இன்ஜின்ஸ். ஓகே, ஸோ பெட்ரோல் இன்ஜின் தான் ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதே டீசல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருப்பாங்க. டீசல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் தான். கீ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பார்க் பிளக் இருக்கும் பெட்ரோல் இன்ஜினில், டீசல் இன்ஜினில் ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துரும். ஸோ எண்ட் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் உங்களுக்கு இந்த ஸ்பார்க் பிளக் வந்து ஹை வோல்டேஜ் அரௌண்ட் மோர் தென் 20,000 வோல்ட்டுக்கு ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்பார்க்னால உள்ளே இருக்க அந்த ஏர் ஃபியூல் இருக்குது பாருங்கள், ஃபியூல் இருக்கு இல்லையா, பெட்ரோல் அந்த மிக்சர், அது வந்து பர்ன் ஆகும், கம்பஷன் நடக்கும். கம்பஷனால் உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர்னால அந்த ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அது வந்து இந்த பிஸ்டனை வந்து கீழே புஷ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் பவர் ஸ்ட்ரோக் ஆர் கம்பஷன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஸோ இந்த பவர்னால தான் இந்த பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகுது. இது கீழே மூவ் ஆகி இந்த ஓல் டூரேஷன்ஸ் டிடிசி டு பிடிசி வரைக்கும் ரீச் ஆகுது இல்லையா, இதுதான் பவர் ஸ்ட்ரோக்கு. ஒன்ஸ் பிடிசி ரீச் ஆனதுக்கப்புறம் பாட்டம் டெட் சென்டர் ரீச் ஆகிடுச்சுன்னா தென் பிஸ்டன் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப் அகெயின். ஓகே, மேலே மூவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கும், பட் எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கு இல்லையா, எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் எக்ஸாஸ்ட் வால்வு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகுறதுனால என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற இந்த ஆல்ரெடி பேர்ன்ட் கேஸ் எல்லாமே இந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு வழியாக வெளியே போயிடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு இல்லைனா எக்ஸாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பேர்ன்ட் கேஸ் வந்து நம்ம வெளியே தள்ளுறோம் பை டியூரிங் தி ஸ்டேஜ். ஸோ இந்த 4 சைக்கிளும் பார்த்தீங்கன்னா திரும்ப அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன்டேக் ஸ்ட்ரோக், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக், தென் பவர் கம்பஷன் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த 4 ஸ்டேஜும் சேர்ந்தது தான் ஒன் சைக்கிள் ஆஃப் தி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். இதுதான் இந்த அனிமேஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆகுது, ப்ளூ கலரில் ஃபியூல் மிக்சர் உள்ளே போகுது, கம்ப்ரெஷன் நடக்குது, ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, தென் பர்ன்ட் கேஸ் வந்து 4th ஸ்டேஜில் வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகுது. ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் தி ஐசி இன்ஜின்ஸ். சேம் ஃபார் தி டீசல் இன்ஜின் ஆல்சோ. பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். ஒன்லி டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஓகே, பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக்கு, அது டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ் வந்து ஐசி இன்ஜினோட தியரட்டிக்கல் ப்ளஸ் அனாலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா சர்டன் அசம்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் அ ஒர்க்கிங் மீடியம், ஏர் தான் மெயினான ஒர்க்கிங் மீடியம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஒரு ஐடியல் கேஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம், இட் பிஹேவ் as an ideal gas. தேர்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆர் assumed to be constants. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து ஏரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மீடியம் டஸ் நாட் அண்டர்கோ எனி கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் மீடியம் வந்து எந்த கெமிக்கல் சேஞ்சஸும் நடக்காது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம்.
then all the processes are reversibles. All the processes are reversibles. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட டிஆர்பியில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் அ ஒர்க்கிங் மீடியம்ஸ், செகண்ட் இட் ஒபேஸ் த கேஸ் லா இல்லைன்னா பர்ஃபெக்ட் கேஸ் லா, இல்லை இட் இஸ் அன் ஐடியல் கேஸ், தென் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒர்க்கிங் மீடியம் வந்து டஸ் நாட் சேஞ்ச், நோ கெமிக்கல் சேஞ்ச், அண்ட் இட் இஸ் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ், அப்புறம் ஆல் த ப்ராசஸ் ஆர் ரிவர்சிபிள்ஸ். ஸோ இந்த அசம்ஷனை வந்து கம்பல்சரி மெமரைஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸில் வந்து முக்கியமான சைக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிள்ஸ், டீசல் சைக்கிள்ஸ், அப்புறம் டியூல் சைக்கிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிள்ஸ். ஆட்டோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினுக்கு தான் அப்ளிகேபிள். ஸோ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஆட்டோ சைக்கிள்ஸ். சிமிலர் டு ஐசி இன்ஜின் ஒர்க்கிங், இதுலேயும் மொத்தம் 4 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஸ்ட்ரோக், செகண்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், தேர்டு வந்து கம்பஷன்ஸ், ஃபோர்த் பவர், அண்ட் ஃபிஃப்த் இஸ் தி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த கம்பஷனும் பவரும் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிங்கிள் ஸ்ட்ரோக். ஸோ இங்கே வந்து ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டேக் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும்னா ஏர் ஃபில் மிக்சர் வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ளே என்டர் ஆகுது. தென் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குது, ஏர் ஃபில் மிக்சரோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கம்ப்ரஷன் நடக்கிறதுனால டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. கம்பஷன் ஸ்டேஜில் ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டியூரேஷன்ஸ். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிள் வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுறோம், இட் இஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். ஸோ கம்பஷன் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்னால கம்பஷன் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். பவர் ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன நடக்குது, பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகுது, அந்த பர்ன்ட் கேஸ் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுதான் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் இந்த பர்ன்ட் கேஸ் வந்து பிஸ்டன் வந்து வெளியே தள்ளுது. ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டேஜ் தான். ஸோ இந்த 4 ஸ்டேஜும் ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டேக் ஸ்ட்ரோக்கு. இன்டேக் ஸ்ட்ரோக் வந்து ஃப்ரம் பாயிண்ட் நம்பர் 1 to 2, இது வந்து இந்த டைரெக்ஷனில் பிஸ்டன் வந்து இனிஷியலாக டிடிசி இங்கே இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தென் திஸ் இஸ் த பிடிசி. ஸோ பிஸ்டன் டவுன்வர்ட் டைரெக்ஷன் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டேக் ஸ்ட்ரோக் நடக்குது. பாயிண்ட் 2க்கு வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பட் வால்யூம் வந்து திஸ் இஸ் த டைரக்ஷன், இதுதான் இந்த டைரக்ஷன். ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது இந்த இதில் வந்து. ஓகே, வால்யூம் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ். பாயிண்ட் 3 to 4 தான் கம்பஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதனால தான் இந்த வால்யூம், இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஏன்னா இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வால்யூம் V3 ஈக்குவல் டு V4 அதான் ரெப்ரசென்ட் பண்ணுது, V3 ஈக்குவல் டு V4. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். தென் பாயிண்ட் 4 to 0.5 இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், ஆர் இதை வந்து பவர் ஸ்ட்ரோக்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ 0.4 to 5 எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். தென் 0.5 to 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இல்லைன்னா இந்த அப்சர்வ் பண்ண ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ கம்பஷன் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி நம்ம வந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து WC கம்ப்ரஷன் ஒர்க் பண்ணுறோம், இங்கே வந்து கம்ப்ளீட் பம்ப் எக்ஸ்பான்ஷன் பவர் ஸ்ட்ரோக்கு, அண்ட் இங்கே வந்து ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும், Q ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் 4 ஸ்ட்ரோக்கு ஆர் ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டோ சைக்கிள்ஸ். ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கும் இன்டேக் ஸ்ட்ரோக்கும் கொடுத்துருப்போம். அதை வந்து இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ மொத்தம் 4 ப்ராசஸ் நடக்குது. 1 to 2 வந்து கம்ப்ரஷன் நடக்குது, 2 to 3 வந்து கம்பஷன் நடக்குது. ஸோ கம்பஷனுங்கிறது ஆட்டோ சைக்கிள் வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், சிவி ப்ராசஸ். ஸோ இதை வந்து Q1 வச்சுக்குவோம். தென் 3 to 4 வந்து பவர் ஸ்ட்ரோக்கு, இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகுது, பவர் ஸ்ட்ரோக்கு. தென் 4 to வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது, ஸோ அதை வந்து 2ன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஹீட் அடிஷன்ஸ், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா 2 to 3 வந்து ஹீட் அடிஷன்ஸ் ஆர்
ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியுது உங்களுக்கு, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஏன் வால்யூம் சேஞ்ச் ஆகுது? V2 ஈக்குவல் டு V3, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா V1 ஈக்குவல் டு V4. ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளைடு வச்சுக்கலாம். Q1 ஈக்குவல் டு MCV T3 மைனஸ் T2 Q1. அதே மாதிரி Q2 ஈக்குவல் டு MCV T4 மைனஸ் T1. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹீட் சப்ளைட் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி பார்க்கலாம். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நார்மலி எஃபிஷியன்சி ஜென்ரலாக எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட். ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஒர்க் தான் அவுட்புட்டு, இன்புட் வந்து Q தான் இன்புட், ஹீட் தான் நம்ம இன்புட்டை தரோம். ஸோ ஹீட் இன்புட்ஸ். ஸோ தெர்மல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் நெட் ஒர்க் பை ஹீட் இன்புட். இன்னும் சிம்பிளாக பார்க்கணும்னா ஹீட்டுங்கிறது என்ன, ஹீட்டு வந்து நம்ம சப்ளை Q1 தான் சப்ளை, ஆக்சுவலி ஹீட்டு வந்து சப்ளை பண்ணுறோம். ஒர்க்குங்கிறது என்னென்னா அந்த ரெண்டு ஹீட்டும், ஹீட்டு சப்ளைடுக்கும் ஹீட் ரிஜெக்டடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஒர்க்காக அவுட்புட்டாக கிடைக்குது, ஒர்க் அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கை வந்து எப்படி எழுதலாம்னா Q1 மைனஸ் Q2. ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் Q2 பை Q1. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வரும்னா 1 மைனஸ் Q2 பை Q1. ஸோ Q2ங்கிறது இங்கே ஆல்ரெடி எழுதிருக்கோம் T4 மைனஸ் T1. அதே மாதிரி Q1ங்கிறது T3 மைனஸ் T2. ஓகே, தென் ப்ராசஸ் 2 to 3 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடைபேட்டிக் ப்ராசஸ். அதே மாதிரி 3 to 4 வந்து இதுவும் அடைபேட்டிக் ப்ராசஸ், அடைபேட்டிக் ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அடைபேட்டிக் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா T4 minus T1 by T3 minus T4 equal to V2 by V1 whole power gamma minus 1. ஓகே, gamma minus இந்த gammaங்கிறது CP by CV ஓட கான்ஸ்டன்ட் தான் gamma. ஸோ ஓகே, ஸோ இந்த V2 by V1ங்கிறது என்னன்னா அதை தான் கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு சொல்கிறோம். கம்ப்ரெஷன் ரேஷியோங்கிறது வால்யூம் பிஃபோர், கம்ப்ரெஷன் ரேஷியோ பிஃபோர் V1 வந்து டோட்டல் வால்யூம், Vங்கிறது டோட்டல் வால்யூம் கம்ப்ரெஷனுக்கு முன்னாடி, அண்ட் ஃபைனலாக என்ன வால்யூம்ங்கிறது V2 தான் ஃபைனல் வால்யூம்ஸ். ஸோ இந்த ரேஷியோ தான் பிஃபோர் வால்யூம் பிஃபோர் கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப்டர் கம்ப்ரெஷன், இந்த ரேஷியோ தான் நம்ம கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த V1 by V2 வந்து Rன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இந்த வேல்யூ கொண்டு போய் அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 minus 1 by V1 by V2 whole power gamma minus 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் R வேல்யூ, கம்ப்ரெஷன் ரேஷியோஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா efficiency auto cycle efficiency equal to 1 minus 1 by R power gamma minus 1. So இதுதான் efficiency auto cycle efficiency பண்ணலாம் 1 minus 1 by R power gamma minus 1. Okay, now இந்த compression ratioக்கும் இந்த efficiencyக்கும் உள்ள relationship இங்க பார்க்கலாம் இந்த கிராஃப்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா compression ratio increase ஆக உங்களுக்கு efficiency increase ஆகுது. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா increase ஆகுது. பட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் இந்த எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு பியாண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதோட ஒரு லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து உங்களோட டெம்பரேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நம்ம கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக நம்ம டெம்பரேச்சர் அட் த எண்ட் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபியூல் இருக்கு இல்லையா, பெட்ரோல் தான் நம்ம மெயினாக கேஸ்லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஃபியூல் வந்து ஆட்டோ இக்னைட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது செல்ஃபாகவே பர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் எப்பவுமே கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து வித்தின் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் பெட்ரோல் இன்ஜின்னா எவ்வளோ தான் 8 to 12 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்கும். அதே டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ரெக்குவயர்மெண்ட்னால அதில் வந்து நீங்கள் டீசல் இன்ஜினில் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோவாக இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா T2 வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகுனா அந்த ஃபியூல் வந்து ஆட்டோ இக்னைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வித்தவுட் தி ஸ்பார்க். ஸோ இதனால தான் நம்ம ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினில் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அதே டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிள்ஸ். ஸோ டீசல் சைக்கிளுக்கும் ஆட்டோ சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா டீசல் சைக்கிளில் வந்து இந்த ஹீட் அடிஷன் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள்.
Q supplied QN இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆட்டோ சைக்கிளில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடக்கும். பட் டீசல் சைக்கிளில் வந்து ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்கும். ஸோ அந்த 4 ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 1 to 2 வந்து ரிவர்சிபிள் அடைபெட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ இந்த ப்ராசஸ் 1 to 2 வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. தென் 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் நடக்குது. ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. தென் இந்த ப்ராசஸ் வந்து ஐசென்ட்ரோபிக் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடக்குது. ஸோ ஆட்டோ சைக்கிளுக்கும் டீசல் சைக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த ஹீட் சப்ளைட். ஓகே, ஹீட் சப்ளைடு வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோ சைக்கிளில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்குது. அதே டீசல் சைக்கிளில் வந்து இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் 1 to 2 வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி ப்ராசஸ் 1 to 2 வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. 2 to 3 வந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுறாங்க. தென் 3 to 4 வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஒர்க் உங்களுக்கு பவர் அவுட்புட்டு. தென் 4 to 1 வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ 2 to 3 வந்து நம்ம ஹீட் அடிஷன் பண்ணுறோம். ஸோ அஸ்யூம் பண்ணிக்கலாம் அது வந்து Q1. ஓகே, இது வந்து Q1 வச்சுங்க. ஸோ Q1 ஈக்குவல் டு இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ Q1 ஈக்குவல் டு MCP. ஓகே, ஸ்பெசிஃபிக் MCP டெல்டா டிங்கிறது T3 மைனஸ் T2. பட் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்குது. அதனால் இங்கே வந்து MCV டெல்டா டி T4 மைனஸ் T1s. சிமிலர்லி எஃபிஷியன்சி ஈக்குவல் Q1 மைனஸ் Q2 பை Q1s. ஸோ அதை ஃபர்தர் சிம்பிளிஃபை எழுதுனா உங்களுக்கு சேம் ஆட்டோ சைக்கிள் மாதிரியே வரும். அடிஷ்னல் என்ன வரும்னா இந்த காமா வேல்யூ வந்து காமாங்கிறது CP பை CV. ஓகே, CP பை CV ஈக்குவல் டு காமா வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம காமா வேல்யூ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து முக்கியமான ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோஸ். ஸோ கட் ஆஃப் ரேஷியோங்கிறது V3 by V2. ஓகே, V3 by V2 வந்து கட் ஆஃப் ரேஷியோ. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோங்கிறது V4 by V3. தென் கம்ப்ரெஷன் ரேஷியோ எப்படி நம்ம கிடைக்குதுன்னா கட் ஆஃப் ரேஷியோவும் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை காமா டாட் R பவர் காமா மைனஸ் 1 இன்டூ RC பவர் காமா மைனஸ் 1 பை RC மைனஸ் 1. இதுதான் உங்களோட டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி. ஓகே, PV டயக்ராம். ஒன் 2 3 4. ஸோ கட் ஆஃப் ரேஷியோங்கிறது இந்த வால்யூம் டிஃப்ரென்ஸ் V இங்கே வந்து V. ஸோ இந்த ரேஷியோ V. ஓகே, V3 by V2 வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோஸ். எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கூட இந்த இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ V4. ஓகே, V4 by V3 தான் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோஸ். கம்ப்ரெஷன் ரேஷியோ V1 by V2 which is nothing but உங்களோட கட் ஆஃப் ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ ஃபைனலாக எஃபிஷியன்சி ஆட்டோ டீசலோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 பை காமா R பவர் காமா மைனஸ் 1 இன்டூ RC பவர் காமா மைனஸ் 1 பை RC மைனஸ் 1. இதுதான் டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி. டியூல் சைக்கிள்ஸ். ஸோ டியூல் சைக்கிள் என்ன நடக்குதுன்னா இந்த ஆட்டோ சைக்கிளுக்கும் டீசல் சைக்கிளும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிளில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் அடிஷன் நடக்குது. டீசல் சைக்கிளில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் அடிஷன் நடக்குது. பட் டியூல் சைக்கிளில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமாகவும் ஹீட் அடிஷன் நடக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூமும் நடக்குது. அட் த சேம் டைம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷன்லையும் ஹீட் அடிஷன் நடக்குது. அதனால தான் இது வந்து டியூல் சைக்கிள்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் இதை வந்து லிமிட்டட் ப்ரெஷர் சைக்கிள்ஸ் ஆர் மிக்ஸ்டு சைக்கிள்ஸ் ஆர் டியூல் சைக்கிள்னு கூட சொல்லலாம். இதுக்கு 3 நேம்: லிமிட்டட் ப்ரெஷர் சைக்கிள்ஸ், மிக்ஸ்டு சைக்கிள்ஸ் ஆர் டியூல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கம்ப்ரெஷன் வந்து அடைபேட்டிக் கம்ப்ரெஷன்ஸ், தென் எக்ஸ்பான்ஷன் வந்து அடைபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்ஸ். பட் ஹீட் அடிஷன் மட்டும் பாருங்கள், ஹீட் அடிஷன் மட்டும் கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்குது, அட் த சேம் டைம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. ஹீட் ரிஜெக்ஷன் வந்து சேம் கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ், டியூல் சைக்கிளோட மெயின் டிஃப்ரென்ஸ். டியூல் சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 பை R பவர் காமா மைனஸ் 1 within bracket pressure ratios into RC power gamma minus 1 by alpha minus 1 plus alpha gamma into RC minus 1. ஸோ இதில் வந்து அடிஷ்னல் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் ரேஷியோன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம்.
இதுதான் நம்மளோட டியூல் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோங்கிறது 1 to 2 வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. தென் கட் ஆஃப் ரேஷியோங்கிறது V3. இங்கே வந்து கட் ஆஃப் ரேஷியோஸ் V3 by V4 by V3 வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோஸ். ஆர்சி ப்ரெஷர் ரேஷியோ வந்து இந்த இடத்துல வருது உங்களுக்கு P3 by P2. ஓகே, ப்ரெஷர் ரேஷியோ. ஸோ அடிஷ்னலாக ப்ரெஷர் ரேஷியோஸ், கம்ப்ரஷன் ரேஷியோஸ் அண்ட் கட் ஆஃப் ரேஷியோ, இந்த 3 ரேஷியோ யூஸ் பண்ணி உங்களுக்கு தெர்மல் எஃபிஷியன்சி, டியூல் சைக்கிளோட தெர்மல் எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சிம்பிளாக எழுதணும்னா தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 minus 1 by R power gamma minus 1 then alpha pressure ratio dot RC power gamma minus 1 by alpha minus 1 plus alpha gamma RC minus 1. இதுதான் டியூல் சைக்கிளோட எஃபிஷியன்சி. இதில் மெயினாக ஒன்று நோட் பண்ணி விடுறதுக்கு, இந்த ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 கொடுக்கணும்னா அந்த டியூல் சைக்கிள் பிகம்ஸ் டீசல் சைக்கிள்ஸ். ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மாறிடுச்சுன்னா டியூல் சைக்கிள் வந்து உங்களுக்கு டீசல் சைக்கிளாக மாறிடும். அதே மாதிரி கட் ஆஃப் ரேஷியோ ஆர்சி ஈக்குவல் டு 1 மாறிடுச்சுன்னா தென் டியூல் சைக்கிள் ஈக்குவல் டு ஆட்டோ சைக்கிள்ஸ். இந்த கண்டிஷன் மட்டும் நோட் பண்ணி, இதில் முக்கியமான கண்டிஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ 2 கண்டிஷனில் வந்து நம்ம இந்த 3 சைக்கிளையும் கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, ஃபார் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன், அதில் வந்து யாரோட எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சேம் கம்ப்ரஷன் ரேஷியோனா கம்ப்ரஷன் ரேஷியோ எங்கே நடக்குது 2 to 3. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ இந்த 3 சைக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கணும்னா இதுதான் 3 சைக்கிளுக்கும் இதுதான் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ. அட் த சேம் டைம் இதுதான் ஹீட் ரிஜெக்ஷன், இங்கே தான் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ 5 to 1 ப்ராசஸ் வந்து சேம், QR வந்து சேமு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து எந்த சைக்கிளோட எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆட்டோ சைக்கிள்ஸ் வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தி, தென் டியூல் சைக்கிள்ஸ், தென் தி டீசல் சைக்கிள். இதுதான் ஆர்டர். ஸோ சேம் compression ratio for a given compression ratio and heat rejections, auto cycles வந்து நிறைய thermal efficiency இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டியூல் சைக்கிள்ஸ், தென் தி டீசல் சைக்கிள்ஸ். ஸோ டீசல் சைக்கிள் வந்து கம்மியாக இருக்குது டியூல்ஸ் ஆட்டோ சைக்கிளை விட. எந்த கண்டிஷனுக்கு? when the same compression ratio கண்டிஷனில் வந்து ஆட்டோ சைக்கிள்ஸ் தான் ஹை thermal efficiency compared to the diesels. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் தி டெம்பரேச்சர்ஸ். ஸோ இந்த 3 சைக்கிளுக்கும் நம்ம மேக்ஸிமம் ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், லிமிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து எதோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஸோ இந்த பிவி டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷர் அட் த சேம் டைம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இந்த லைன் தான் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் சைக்கிள்ஸ், இதுதான் இந்த ப்ராசஸ், இந்த சைக்கிள் வந்து டீசல் சைக்கிளோடது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சைக்கிள் வரும், தென் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிள்ஸ். ஸோ ஹை தெர்மல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீசல்ஸ், செகண்ட் டியூல், அண்ட் தேர்ட் வந்து ஆட்டோ சைக்கிள்ஸ். ஸோ இந்த எஃபிஷியன்சி வந்து மாறுது பாருங்கள். மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த கண்டிஷனில் வந்து ஆட்டோ சைக்கிள்ஸ்க்கு வந்து ஹை தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது. அதே மேக்ஸிமம் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டீசல் சைக்கிள் வந்து ஹை தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நிறையா 1 மார்க்கு இல்லை 2 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஜாயின் ஸ்பார்க்ஸ் அகாடமி, லோவஸ்ட் ப்ரைஸிங் இன் தமிழ்நாட்டிலே லோவான ப்ரைஸில் வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். அது தவிர ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கொடுத்துள்ள நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.